ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் கன்சர்ன் வித் த கலெக்ஷன், கம்ப்ளீஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக் டேட்டா ஃபார் த பர்பஸ் ஆஃப் லொக்கேட்டிங் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் உள்ள எக்கனாமிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணி, கம்ப்ளீஷன் பண்ணி, அனலைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அர்த்தம். அதாவது அந்த ப்ராஜெக்டு அந்த ஏரியாவில் நமக்கு கரெக்டாக போகுமா, நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்கனாமிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணி, கம்ப்ளீஷன் பண்ணி, அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ட்ரக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி 3 கைண்ட்ஸ். அதாவது ட்ரக்கர் 1955 3 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறாரு. ஒன்று அடிட்டிவ், காம்ப்ளிமெண்ட்ரி, பிரேக் த்ரூ. அடிட்டிவ் அப்படின்னா பெட்டர் யூட்டிலைஸ் த எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் கேரக்டர் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது ஏற்கனவே அந்த பிஸ்னஸில் ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மூலமாக தான் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் அந்த ரிசோர்ஸை வேறு விதமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் நடக்கும். இதில் அது வேறு எந்த சேஞ்சஸும் நடக்காது, வித்தவுட் சேஞ்சிங் கேரக்டர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இதில் எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ரிசோர்ஸை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அடிட்டிவ். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் லீட் டு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அதாவது புது ஐடியாவை அந்த பிஸ்னஸில் கொண்டு வராங்க, ஆனால் ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு செர்டைன் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஒரு பிஸ்னஸில் ஒரு செர்டைன் பார்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி புது ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேக் த்ரோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபண்டமெண்டல் சேஞ்ச் இன் போத் ஸ்ட்ரக்சர் அண்டு கேரக்டர் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸோட பேசிக்ஸ், ஸ்ட்ரக்சரல், கேரக்டர் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு பேர் பிரேக் த்ரூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் ட்ரக்கரோட 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்: அடிட்டிவ், காம்ப்ளிமெண்ட்ரி, பிரேக் த்ரூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்டோட 3 பேசிக் டைமென்ஷன் பார்க்குறோம். ஒன்று இன்புட், அவுட்புட் அண்டு சோசியல் காஸ்ட் அண்டு பெனிஃபிட். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அதாவது பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைமென்ஷன். ரா மெட்டீரியல் கொடுப்போம், எனர்ஜி கொடுப்போம், மெயின் பவர் கொடுப்போம், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபினான்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் நம்ம கொடுக்குற இன்புட். இது ஒரு டைமென்ஷன். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். அதுதான் செகண்ட் டைமென்ஷன். அதில் நம்ம கொடுக்குற இன்புட்டு குட்ஸாகவோ அல்லது சர்வீஸாகவோ கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும், அதன் மூலமாக நமக்கு ரெவென்யூவும் க்ரியேட் ஆகும். அதுதான் அவுட்புட். அண்டு நெக்ஸ்ட்டு சோசியல் காஸ்ட் அண்டு பெனிஃபிட். டு எவால்வேட் த சாக்ரிஃபைஸ் விச் த சொசைட்டி வில் பி ரெக்யூர்ட் டு மேக். அந்த பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சொசைட்டி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த உலகத்தில் உள்ள ரிசோர்ஸஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் காமனானது. அந்த ரிசோர்ஸஸை எடுத்து தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ சொசைட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. அதன் மூலமாக ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணணும். அதுதான் சோசியல் காஸ்ட். ஸோ அந்த சோசியல் காஸ்ட்டை அதை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நம்ம பிஸ்னஸ் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு. த பெனிஃபிட் தட் வில் அக்கர் டு த சொசைட்டி ஃப்ரம் எ கிவன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்காக சொசைட்டி கொடுத்த ரிசோர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் சோசியல் காஸ்ட் அண்டு பெனிஃபிட். ஸோ இதுதான் ப்ராஜெக்டோட 3 பேசிக் டைமென்ஷன்.
ஸோ இந்த கிளாஸில் நம்ம 2 டீட்டெயில் பார்த்துருக்கோம். ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்டு ப்ராஜெக்டோட 3 பேசிக் டைமென்ஷன். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.